அப்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நாளிலே, இந்த மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தை பார்க்கும்படியான கிருபைகளை, ஸ்லாக்கியங்களை, பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனை ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பாராட்டின சகல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் முழுவதுமாய் அன்றாட வேலைகள் எல்லாவற்றையும் முடித்து அவருடைய பாதத்தில் வந்து பாதுகாப்போடு அமர்ந்திருக்க, அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருடைய நன்மைகளுக்காக நன்றி செலுத்தும்படியாக தேவன் கொடுத்தது தான மகத்தான கிருபைகளுக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாயிலை திறந்து, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறவராய் காணப்பட்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் சொல்லுவோமா? யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம்புயமே, என்ப இயேசுவின் நாமமே. இன்று தாங்கும் தம்புயமே, என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கிருபையும் இரக்கமும் இந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் உம்முடைய பாதத்தில் ஒரே குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் பாராட்டின இந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை முழுவதுமாய் தேவரீர் நீர் ஆளுகை செய்வீராக. தொடக்கம் முதல் முடிவு வர என் தேவாவியாருடைய பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம். வந்தவர்கள் வந்தவனமாய் திரும்பி செல்லாதபடிக்கு உடைய நிறைவான அபிஷேகத்தையும் உடைய நிறைவான சுகத்தையும் நாங்கள் பெற்று செல்கிறவர்களாய் காணப்பட கிருபை தார். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவேன், ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நாம் எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளதான பாடல் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் ஒரு சில தெரிந்த பாடல்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1060வது பாடல். 1060வது பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரை துதித்து பாடும்படியாய் எல்லோரும் சேர்ந்து நாம் பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே,
மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் சனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் சனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறைபூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறைபூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை சிவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை சிவதேவனை நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்து தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபர மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுபர மூளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவேன் ஹல்லேலூயா. ஆமாம், இன்னொரு பாடலை கூட என்னோடு கூட சேர்ந்து
நாம் பாடலாம், எடுத்துக்கொள்ளலாம். 1485 பாடல். 1485 பாடல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். தெரிந்த பாடல் தான். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்ல
நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் கந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார். நேசர் வருகை தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நாம் இயேசு கைவிட மாட்டார், நாம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அக்கினியின் மேலே நடந்தாலும் எரிந்து போக மாட்டார். அக்கினியின் மேலே நடந்தாலும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய், மூழ்கி போக மாட்டாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி சொல்லு ஹalleluya. ஆமென். தொடர்ந்து ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். 435வது பாடல், 435வது பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். எங்கள் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவனீரே. கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவனீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே. நீர் நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். அப்படி நாம் எல்லாரும் எழுப்பிக் கொள்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில்
செய்யும் ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் எங்கள் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் அப்படி நின்றவனவாய் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நாங்கள் துதித்திருக்கிறோம் உம்மை போற்றி இருக்கிறோம் உம்மை நாங்கள் புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவ ஆவியானவர் ஆண்டவரே இந்த நாளில் உம்மை ஆராதிக்கிற இந்த ஆராதனை வேளையில் தேவ பிரசனம் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமா தேவ ஆவியானவர் அவர் நம்முடைய மத்தியில் வசிக்கிறவராயிருக்கிறார் தேவாவியானவர் அவர் நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஒருவரும் சேராத ஒளிகளில் அவர் வாசம் பண்ணுகிறவர் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நம்முடைய மத்தியிலும் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை உடைய கரத்திலே நான் தாழ்த்து தருகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மை அறிக்கை செல்வோமா பாடலை பாடணுமே பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் அந்த பரிசுத்த தேவனுடைய பாதத்தில் நாம் பணிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது அவசியமாக இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் தேவ பிரசனம் கடந்து வரும்படியாய் உடைய தேவ வல்லமை கடந்து வரும்படியாய் ஒருவேளை இந்த இடத்துல வல்லமைக்காய் நாங்கள் காத்திருக்கலாம் உடைய அபிஷேகத்திற்காய் நாங்கள் காத்திருக்கலாம் உடைய சுகத்திற்காய் நாங்கள் காத்திருக்கலாம் தேவரீர் உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் இந்த ஆராதனை வேளையில் நீர் தொட்டு நீர் அபிஷேகிக்கிறவராக நீர் தொட்டு சுகமளிக்குகிற தேவனாக நீர் கடந்து வரும்படியாய் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறேன் நாங்களும் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறேன் அதுவே உடைய சித்தமாக இருக்கிறது அந்த பரிசுத்தத்திலே நாங்கள் காணப்பட என் தேவன் கிருபை தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நாம் கேட்போமா பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ கழுவே நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே கணமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம் தேவ கரத்தில் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறேன் உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோ கழுவியே நிறுத்தி நீரே சத்திய தேவ
சத்தமாய் சொல்லுமா, கனமகிமை கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். உமக்கே எங்கள் கனமகிமையை கனமகிமை. Thank you, glory master. இந்த அருமையான வேளையில நிறைவான பிரசனம் எங்கள் மத்தியில் முழுவதுமாய் காணப்படுவதாக ஐயா. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் என் தேவ ஆவியானவருடைய பிரசனம் கடந்து வரட்டும். என் தேவ ஆவியானுடைய வல்லமை கடந்து வரட்டும். என் தேவ ஆவியானுடைய அக்கினி கடந்து வரட்டும். என் தேவ ஆவியானுடைய சுகமளிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உண்டாகட்டும் ஐயா. எத்தனை சொல்ல முடியும்? நீரே உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. ஆமே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே, ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோ. நல்ல சத்தமா சொல்லுவோம். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோ. அவர் ஒருவரே நல்லவர், நல்லவரே, எஸ் glory to God. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே கிருபை நிறைந்தவர், நீர் ஒருவரே இரக்கம் பாராட்டுகிறவர், நீர் ஒருவரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நீர் ஒருவரே எங்களை சுகப்படுத்துகிற தேவன். ஆகையாலே நீர் தாமே அவர் நல்லவராயிருக்கிறீரே. நல்லவரே, வல்லவரே, உம்மை தொழுதிடுவோம். இன்னும் சத்தமா என்னோடு கூட. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடு. கரங்களை அசைத்து என்னோடு கூட சேர்ந்து. நல்லவரே, yes Lord, hallelujah, hallelujah, ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. என் தேவ ஆவியானவர் உயர்த்தப்படுவீராக. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை உயர்த்துகிறேன். Hallelujah. Yes Lord. Thank you Jesus. எங்கெல்லாம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் என் தேவன் உம்முடைய கிருபையை அனுப்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறேன், உம்முடைய வல்லமையை அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல்கள் உண்டாகட்டும் ஐயா. Hallelujah.
வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவராய் இருக்கிறீர், எங்களுடைய வாழ்க்கையை நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பகல் வேலை முழுவதுமாய் எங்களை அற்புதமாய் பாதுகாத்தீர், அற்புதமாய் எங்களை நடத்தினீர், எங்களோடு கூட இருந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆராதனையில் எங்களோடு இருந்த தேவன் உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் அது ஆறுதலாகவும் அது ஆசீர்வாதமாகவும் மாற கிருபை தார். நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஒரு மனதோடு வார்த்தைகள் நாங்கள் கேட்கிற மாத்திரமல்ல, அதை அபியாசப்படுத்தி கொண்டு வார்த்தைக்குரிய வல்லமையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து, கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார், ரட்சிக்கிறார். எனக்கன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இங்கே அற்புதமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதனுடைய முதலாவது வார்த்தையை யாராவது மறுபடியும் வாசிக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை என் தேவன் நேசிக்கிறார். இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் நொறுங்குண்டதா இருக்கிறது, அல்லது இருதயத்திலே வியாகுலத்தோடு, இருதயத்திலே சந்தோஷம் இல்லாதபடிக்கு, இருதயத்திலே ஒரு பெரிய பாரம் உடையவர்களாக என்ன செய்வாங்க, காணப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் மற்றவர்களிடத்திலே போய் சொல்லும்போது மனிதர்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற போல இருக்கலாம். ஆனால் அந்த நொறுங்குண்ட இருதயத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களை என் தேவன் நேசிக்கிறார் என்பதாக. கரங்களை தட்டி ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஒருவேளை நாமும் கூட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் காணப்படலாம். இருதயத்திலே நொறுங்குண்டவர்களாக, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் காணப்படுகிறது, என் வாழ்க்கையிலே சுகம் இல்லாதபடிக்கு இருக்கிறது என்று சொல்லி நொறுங்குண்டவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையிலே செய்கிற அற்புதமான நிகழ்வுகள், அற்புதமான காரியங்கள். முதலாவதாக ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இங்கே முதலாவது நாம் பார்க்கிறோம், இருதயம்
நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறார். ஒருவேளை இருதயத்தில் நொறுங்குண்டவர்களாய் என் வாழ்க்கையில் குணமாக்கப்படுதல் என்கிறதான ஒரு காரியம் நிகழாதபடியே இருக்கிறது என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே யோசிக்கலாம். ஆனால் வேதம் இங்கே அழகாய் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு போய் என்னை குணமாக்கும், என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்கிறோமோ அவர்களுடைய காயங்களை கட்டுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இங்கே முதலாவது பார்க்கிறோம், அவர் நம்மை குணமாக்குகிறவர். இன்றைக்கு பல நேரங்களிலே நமக்குள்ளாகவே சொல்ல முடியாத அல்லது நீண்ட நாள் காணப்படுகிற வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்மோடு கூட ஒரு பரம வைத்தியர் இருக்கிறார் என்பதாக. அல்லேலூயா. அவரே நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 30ஆம் அதிகாரத்திலே, சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். என்ன செய்தீர்? என்னை, ஆமாம், உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், என்னை நீர் என்ன செய்தீர்? குணமாக்கினீர் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் அவர் குணமாக்குகிற தேவனா என்ன செய்கிறாரு? கடந்து வருகிறார். இன்னும் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செய்கிறாராம்? குணமாக்குகிறார். நம்மை குணமாக்குகிற நல்ல நேசராய் அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க எவ்வளவு அற்புதமான தேவன். அவர் எல்லா வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது அவர் நம்மை குணமாக்குகிறவராய் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இன்றைக்கு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அவர் நம்மை குணமாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை என்ன செய்வாராம்? குணமாக்குவார். அப்படி என்றால் முதலாவது அவர் குணமாக்குகிற தேவன். யாரை குணமாக்குகிறார்? இருதயம் நொறுங்குண்டவர்களை, இருதயத்தில் ஒரு விடுதலை இல்லாதபடி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் அவர் குணமாக்குகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்போ முதலாவது என்ன செய்கிறாரு? நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இரண்டாவதாக என் தேவன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் வாசிக்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். இரண்டாவது காரியம் இங்கே வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். நொறுங்குண்ட ஜனத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். முதலாவது குணமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கிற காரியம் என்னவென்றால், இன்றைக்கு பல நேரங்களிலே இந்த நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களாய் நாம் இருக்கும் போதெல்லாம் நாம் சோர்ந்து போனவர்களாய் மாறிவிடுகிறோம். உயிரற்ற ஒரு தன்மைகளை மாறிவிடுகிறோம்.
என்ன செய்வது என்று தெரியாதபடி திகைத்தவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? மாறி விடுகிறோம். அப்படி என்றால் யார் என்னை உயிர்ப்பிக்க முடியும்? நொறுங்குண்டவர்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறாராம்? உயிர்ப்பிக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோர்ந்து போன இருதயத்தோடு நொறுங்குண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இன்னும் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் அதே காரியத்தை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கிறது. அப்படி என்றால் 2வது காரியம், அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அப்படியே நம்மை விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாக்கு பண்ணின தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யாரை? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை. முதலாவது என்ன செய்கிறார்? நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். 2வது நொறுங்குண்டவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். 3வது அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 66ஆம் அதிகாரம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இங்கே 3வது காரியம் நாம் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு அவர்களை என்ன செய்வாராம்? நோக்கி பார்ப்பார். அப்போது 3வது காரியம், நொறுங்குண்டவர்களை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக நாம் காணப்படும் போது நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை விட்டுட்டு போகிறவர்கள் அநேகராக இருப்பார்கள். ஆனால் தேவன் நேசிக்கிறவர், நம்மை அரவணைக்கிறவர், அவர் நம்மை பார்க்கிற தேவனாக என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அப்படிப்பட்டவராக என்ன செய்வார்? காணப்படுவார். அங்கே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறதாம்? நோக்கி பார்க்கிறது. அப்படி என்றால் 3வது காரியம், அவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராய், நம்மை காண்கிற தேவனாய் என்ன செய்கிறாரு? அவர் காணப்படுகிறார். முதலாவது நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். 2வது நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்கிறார். 3வது நொறுங்குண்டவர்களை அவர் பார்க்கிறார். 4வது காரியம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும். அப்போ இங்கே வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? காயம் கட்டுகிறார், அவர் குணமாக்குகிறார், உயிர்ப்பிக்கிறார், பார்க்கிறார்.
அது மாத்திரமல்ல, நான்காவது காரியம், அவர் காயம் கட்டுகிற தேவனாக என்ன செய்கிறாரு, அவர் காணப்படுகிறார். வேதத்தில் அநேக இடத்துல வாசிக்கும் போது லூக்கான சுவிசேஷத்தில் கூட 10ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆமென் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சசும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கே அழகான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வீட்டில் சென்று வாசித்து பார்க்கும்போது அங்கே 3 நபர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வருகிறதை பார்க்கிறோம். அதிலே சமாரியன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காயங்களை கட்டுகிற தேவனாக இருப்பார். கடைசியாக 5வது காரியம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஏசாயா 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடன் அப்படியே வாசிக்க கீழே பின்பகுதியை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் அவர் என்ன செய்கிறாரா? வாசம் பண்ணுகிறார். அப்போ நொறுங்குண்டவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வசிக்கிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக, நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாக என்ன செய்கிறாரு? அவர் இருக்கிறார். சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபினில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். அவர் நம்முடைய மத்தியிலும் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக என்ன செய்கிறாரு? அவர் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுவார். 5 காரியங்களை நாம் பார்க்கிறோம். என்ன செய்கிறார்? நொறுங்குண்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? முதலாவது குணமாக்குகிறார், 2வது உயிர்ப்பிக்கிறார், 3வது பார்க்கிறார், 4வது காயங்களை கட்டுகிறார், 5வது என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறார். அழகான ஒரு பாடலை பாடணும் இல்லையா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் குணமாக்க ரட்சித்து இல்லையா? உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமாய் அவை மாறத்தக்க அளவிற்கு என் தேவன் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம் நொறுங்குண்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? தேவனுடைய பாதத்தில் நம்மை முற்றிலுமாய் அறிக்கை செய்து தேவனுடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமா? அப்படியே நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். இன்றைக்கு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அவர் நம்மை குணமாக்குகிறவராய் காணப்படுவார். நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். நம்மை பார்க்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். நம்முடைய காயங்களை கட்டுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவராய் காணப்படுகிறேன். எங்கள் வாழ்க்கையிலே கேட்ட வேத வாக்கின்படியான ஆசீர்வாதங்களை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்போமா? அவர் எல்லோரையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறவராக, நமக்கு அவரே ஆறுதலின் தேவனாக அவர் காணப்படுகிறார். அவருடைய சமூகத்தில் கேட்போமா? நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா, காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறா, கண்ணீர்
துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களா? நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், இந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் அவன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே மாட்டோம், அவன் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இறக்கும் இந்த நல்ல பிதாவே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை நீர் நேசிக்கிறீர். இருதயம் நொறுங்குண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் கைவிடாதபடிக்கு அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த நாளிலும் கேட்ட வேத வாக்கின்படியா இந்த 5 காரியங்களும் நீ குணமாக்குகிறவராக, உயிர்ப்பிக்கிறவராய், ஞான பிள்ளைகளை பார்க்கிறவராய், காயங்களை கட்டுகிறவராய், வாசம் பண்ணுகிறவராய் நீர் காணப்படுவீராக. இனி நொறுங்குண்டவர்களாய் இல்லாதபடிக்கு ஆவியிலே விடுதலை உள்ளவர்களாய், சந்தோஷமுடையவர்களாய், சமாதானமுடையவர்களாய் உடைய பிள்ளைகள் காணப்பட கிருபை தார். என் தேவன் அற்புதமான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. அப்படி நாம் யாவரும் மறுபடியும் எழுப்பிக் கொள்வோம். ஒரு பாடலை நாம் பாடும்போது நம்மை காணிக்க தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். பாடல் புஸ்தகத்திலே 902வது பாடல், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நாளை தினத்திலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு பெண்கள் ஞாயிறு ஆராதனையாய் அனுசரிக்கப்படும். அதனுடைய திருச்சபையின் பெண்கள் நீங்கள் அதில் தயாராக ஆயத்தமாகி வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பதாக 7:30 மணிக்கு வாலிபர் கூட்டமும் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதில் சபையின் வாலிபர்கள் நீங்கள் தவறாது சீக்கிரமாய் கலந்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நாம் நின்ற வண்ணமாகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் இவ்வளவு நேரமும் பாடல்களை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். தேவரீர் ஆசீர்வாதமாய் நடத்தும். ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கிறீர், கரம் பிடித்து நடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களிலே உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. கையின் பிரயாசத்தினுடைய ஆசீர்வாதங்கள் விருத்தியையும் செழிப்பையும் கொண்டு வருவதாக இருக்க, குடும்பத்திற்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்க, வீண் செலவுகள் வராதபடிக்கு தெய்வ பாதுகாப்பின் கரத்தோடு உடைய பிள்ளைகள் காணப்பட நீர் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும். இந்த வாலிப நாட்களில் உமக்கென்று எழும்பி பிரகாசிப்பவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக. வேலை பாருகிற அருமையான பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தும். குடும்பத்திற்கு ஆலயத்திற்கு ஆசீர்வாதமாய் எப்பொழுதும் காணப்பட நீர் கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு ஆலயத்தின் குடும்பங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். தேவரீர் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களை பேர் பேராய் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுக்குரிய ஆசீர்வாதத்தையும் இதுக்குரிய பிரதிபலனையும் என் தேவன் தாமே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபையாய் தந்தருள்வீராக. எங்களுக்கு ஆட்சேபிக்கிற சமயத்தில் சுற்றியுள்ள கிராமத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். இந்த ஆலயத்தின் நன்மைகளை ஒவ்வொருவரும் ருசி பார்க்க கிருபை தருவீராக. ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறீர். ஆலயத்துடைய தேவைகள் எல்லா காரியங்களிலும் தேவக்கரம் எங்களை வழி நடத்துவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் நடைபெறுகிற வாலிபர் கூட்டத்திற்காக பாதத்தில் வருகிறோம். பெண்கள் ஞாயிறு
ஆராதனைக்காக உடைய பாதத்தில் வருகிறோம். எல்லாவற்றையும் என் தேவன் நேர்த்தியாய் நீ நடத்தி கொடுப்பீராக. உடைய பிரசனத்தை ஒவ்வொரு கூடுகையிலும் ஆராதனையிலும் நாங்கள் ருசி பார்க்க கிருபை தார். பெரிய காரியங்களை செய்யும். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் உடைய மாறாத திவ்ய பிரசனம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துவதாக. உலகத்தில் கடந்து செல்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாக எங்களை பாதுகாத்து மறுபடியும் இதே இடத்திற்கு வரும் வரையில் தேவ நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாக எங்களை பாதுகாத்து கொள்ள நீர் தாமே கிருபை தார். சகல துதிகன மகிமை யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்குமாய் இருப்பதாக. எல்லாம் துதி உமக்கு, எல்லாம் கனம் உமக்கு, துதியும் கனமும் ஒருவருக்கு. எல்லாம் துதி உமக்கு, எல்லாம் கனம் உமக்கு, துதியும் கனமும் ஒருவருக்கு. ஹல்லேலூயா 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 ஒருவருக்கு. ஹல்லேலூயா ஒருவருக்கு. ஹல்லேலூயா ஒருவருக்கு. ஹல்லேலூயா ஒருவருக்கு. ஹல்லேலூயா ஒருவருக்கு. ஹல்லேலூயா ஒருவருக்கு. ஹல்லேலூயா 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 ஒருவருக்கு. ஹல்லேலூயா ஒருவருக்கு. யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென்.